வணக்கம். இந்த வீடியோவில் மாத பென்ஷன் ரூபாய் 9,000 உயர்வு சார்ந்து முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் PF 3.0 என்ற திட்டத்தின் மூலம் கூடுதல் வசதிகள் கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ATM மூலமாக PF கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அது வரப்போகும் புத்தாண்டிலிருந்து இந்த புதிய வசதி அமலுக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த தகவல் வெளியாகியிருந்த நிலையில் சமீபத்தில் கூட ATM இயந்திரம் மூலம் EPFOவிலிருந்து பணம் எடுப்பதை மத்திய தொழிலாளர் நலத்துறையின் செயலாளர் சுமிதா தாவ்ரா உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து நடைமுறையில் பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக அவசர காலங்களில் யாரையுமே எதிர்பார்க்காமல் PF பணத்தை பயனாளர்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியும். PF திட்டத்தில் ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி பொதுத்துறை நிறுவன ஓய்வூதியர்கள் தங்கள் போராட்டத்தை விரிவுபடுத்தியவாறு உள்ளார்கள். தனியார் தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் 9,000 உயர்த்தி வழங்க கோரி ஓய்வூதியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழ்நாடு அனைத்து EPF பென்ஷனர்கள் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ராயப்பேட்டை EPF அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சென்னை EPF பென்ஷன் சங்கம், அகில இந்திய EPF பென்ஷன் அசோசியேஷன், தமிழ்நாடு பென்ஷன் அசோசியேஷன் ஆகிய 3 அமைப்புகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை EPF பென்ஷன் சங்கத்தின் செயலாளர், தமிழ்நாடு அனைத்து EPF பென்ஷனர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான KP பாபு தலைமை வகித்தார். இது குறித்து செய்தியாளரிடம் அவர் சொல்லும்போது, வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் நாடு முழுவதும் 80 லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ளார்கள். இதில் 36 லட்சம் பேர் ரூபாய் 1000க்கும் குறைவான ஓய்வூதியம் மட்டும் பெற்று வருகிறார்கள். ரூபாய் 4,000க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் வாங்கும் சம்பளத்தில் பாதி சம்பளம் அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. ஓய்வூதியத்தை எங்களுக்கு உயர்த்த வேண்டும், குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்க கோரி 10 வருட காலம் போராடி இருக்கிறோம். இது குறித்து டெல்லி பார்லிமெண்டில் 60 MPக்கள் வலியுறுத்தி பேசினார்கள். ஆனாலும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதே போல கூடுதல் பணம் கட்டினால் கூடுதலாக உயர் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளலாம். அதன்படி செலுத்தப்படும் ரூபாய் 6,500 சீலிங் கட்டணத்தை தாண்டி கூடுதலாக பணம் கட்டினால் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது சட்டம். இதற்காக தேசம் முழுவதும் 13 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தும் கூட வெறும் 16,000 பேருக்கு மட்டுமே உயர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட இதற்காக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். ஆனால் 1,200 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. 2014க்கு பிறகு பணியில் ஓய்வு பெற்றவர்கள் கூடுதலாக பணம் கட்டினால் அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தும் கூட EPF நிறுவனம் தொடர்ந்து அவற்றை எங்களுக்கு இன்னும் வழங்கவில்லை. வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையரிடம் எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற மனு அளிக்கப் போகிறோம். இதற்கான உரிய பதில் எங்களுக்கு கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளோம் என கூறியிருக்கிறார். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.